வடகிழக்கு பருவமழை அடுத்த 48 மணி நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் மாவட்ட பேருந்து ரயில் நிலையங்களில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு திரும்பும் மக்கள். நாகர்கோவிலில் இருந்து சென்னை செல்ல ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் விலை 3 மடங்கு உயர்வு. 7,200 ரூபாய் வரை கட்டணம் வசூலிப்பதால் பயணிகள் அதிருப்தி. பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்கள். உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாக்குகள் வேண்டும் என்பதற்காக அசாமில் நிலங்களை சட்டவிரோத குடியேறிகளிடம் அளித்த முந்தைய காங்கிரஸ் அரசுகள். அசாமில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிற இந்திய மொழிகளில் வெளியாகும் தலைசிறந்த படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் தேசிய விருது. 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் விருது வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குறிப்பிட்ட இந்திய மொழிகளில் வெளியாகிற தலைசிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் தேசிய அளவிலான விருதுகள் வழங்கப்படும். கலை இலக்கிய விருதில் அரசியல் தலையீடு ஆபத்தானது என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். ஒன்றிய அரசின் கலாச்சாரத்துறை தலையிட்டால் சாகித்ய அகாடமி விருது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. சாகித்ய அகாடமி விருதுகள் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறை தலையீட்டால விருது அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இனி இது நடக்குமா என்று தெரியல. கலை இலக்கிய விருதுகளில் கூட அரசியல் குறுக்கீடுகள் பண்றது ஆபத்தானது. திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். எந்த குழப்பமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சிலர் எதிர்பார்க்கிறார்கள், அது நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட்டணியை யாரையும் விட்டு நாங்கள் அவர்களை அனுப்புவது கிடையாது. எங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அவர்களை அரவணைப்பதுதான் தளபதியுடைய பழக்கம். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கூடிய நிர்வாக குழு. கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பேன் என ராமதாஸ் பேட்டி. கூட்டணி பற்றி நாங்கள் விரிவாக இந்த நிர்வாக குழுவிலே பேசினோம். சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு அறிவிப்போம். கோவளம் நன்னீர் தேக்க திட்டத்தை கைவிட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். 16 கிராம மீனவர் வாழ்வாதாரம் பலி கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தேர்வு அட்டவணையை உடனே வெளியிட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தொடங்கும் தவேக. வரும் செவ்வாய்க்கிழமை தேர்தல் அறிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு.
கரூர் துயரம் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ. 2வது கட்ட விசாரணைக்கு ஆஜராக தவிக தலைவர் விஜய் டெல்லி பயணம். யாரையும் புண்படுத்துவது தனது விருப்பமில்லை என கூறி இசையமைப்பாளர் AR ரஹ்மான் வீடியோ வெளியீடு. மத காரணங்களுக்காக பாலிவுட் பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்ற பேச்சு சர்ச்சையான நிலையில் விளக்கம். ஒசூரில் விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு தேர்வு செய்த இடத்துக்கு மத்திய அரசு அனுமதி மறுப்பு. சம்பந்தப்பட்ட இடத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் வான்பரப்பு வருவதாக கூறி நிராகரிப்பு. நிபா வைரஸ் முன்னெச்சரிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உத்தரவு. மேற்கு வங்கத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை சுற்றறிக்கை. வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது கறிக்கோழி விலை. பண்ணை கொள்முதல் விலை 1 கிலோ 152 ரூபாயாக உயர்வு. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் சரிந்து 5 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனை. 13 நாட்களில் முட்டை விலை 1 ரூபாய் 10 காசுகள் சரிவு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்சாகமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. களத்தில் கர்ஜித்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய வீரர்கள். தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். இயற்கை அழகை குடும்பத்தினர் நண்பர்களுடன் கண்டு ரசிப்பு. திருவண்ணாமலை கோயிலில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். கோவை ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. அமாவாசையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய 3 கோடி பக்தர்கள். ஹெலிகாப்டரில் இருந்து பக்தர்கள் மீது தூவப்பட்ட மலர்கள். உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் பீகார் மாநிலம் மோதிஹரியில் நிறுவப்பட்டது. 2 ராட்சச கிரேன்கள் உதவியுடன் நிலைநிறுத்தப்பட்ட சிவலிங்கம்